ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர், இன்றைக்கு தெய்வம் கொடுத்த இறைவார்த்தை நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. நீதிமான் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதம் தங்கும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் சிரசில் தெய்வன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை அழைத்து கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தாராம். வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமாக இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? தன்னுடைய சிரசிலே ஆசீர்வாதத்தை வைக்கிறார். யார் அந்த நீதிமான்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எவரும், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எவரும் நீதிமானாக்கப்படுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீதிமானாக இருப்போம் என்று சொன்னால் நித்திய மகிழ்ச்சியும் நிறைவான ஆசீர்வாதம் நம் குடும்பங்களில் ஆளுகச் செய்யும். ஆம், ஆரோன் சிரசில் அபிஷேக தைலம் ஊற்றி ஆசீர்வதித்தார். தாவீதின் சிரசிலே சாமுவேல் தீர்க்கதரிசி கொம்பு தைலத்தை ஊற்றி ஆசீர்வதித்தார். அந்த அபிஷேகம் அவனோடு கூட இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில், இந்த கிருபையின் காலங்களிலே உங்கள் மேலும் என் மேலும் பரிசுத்த ஆவியின் நறுமண தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் அந்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நான் மனம் திரும்பின நாட்களிலே, புதிதாக மனம் திரும்பின நாட்களிலே, கர்த்தருடைய வார்த்தை என்னை தொட்ட நாட்களிலே, ஆவியானவர் என்னை சந்தித்த நாட்களிலே, நான் முதலாக சுவிசேஷம் சொன்னது என்னுடைய தகப்பனாருக்குத்தான் சொன்னேன். அவர் நல்ல வெற்றியிலாம் போடுவாங்க. அவர் ஒரு சீமன். அவர் போட்டுக்கு போகிறவங்க, கடலுக்கு போகிறவங்க, கொழும்புக்கு போகிறவங்க, பட்டணமாய் தோணியில் போகிறவர்கள், அவர்களுக்கு தான் முதலாவது சுவிசேஷம் சொன்னேன். எப்படி தெரியுமா? தேவன் வாழ்கிற ஆலயம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்க வேண்டுமென்றால், உங்களுக்கு அடுத்தபடியாக எங்கள் குடும்பத்திலே தங்க வேண்டுமென்றால், என்னுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தங்க வேண்டுமென்றால், நீங்கள் ஆண்டவருக்குள்ளாய் மனம் திரும்புங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம், நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்கள் மேலும் தங்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம் குடும்பத்திலும் தங்கும் என்று சொன்னேன். எனக்கு அருமையானவர்கள், அவர் மனம் திரும்பினார்கள். அவர்கள் அதிகம் படித்தவர்கள் அல்ல, ஆண்டவருக்குள் மனம் திரும்பினார்கள். அதை அப்படியே பல ஆண்டுகள் அவர்கள் சொன்னார்கள். 14 வயதிலே நான் இந்த மாதிரி பழக்கத்துக்கு உருவானேன். ஆனால் அவர்கள் மனம் திரும்பினார்கள். 52 வயதில் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவர்கள் மனம் திரும்பினார்கள். பூரண வயது உள்ளவராய் மரித்தார்கள். அவர்கள் இறக்க முன்னதாய் அவர்கள் ஒரு நாளில் எங்களை அழைத்து பேசினார்கள். எப்படி அழைத்து சொன்னார்கள் தெரியுமா? என் அன்பு மகனே, நான் ஆண்டவருக்குள் வந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா. என்னுடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் சிரசில் இருக்கோ. ஆம், நீ கரத்திலே பைபிளை தூக்கினபடினாலே மனம் திரும்பி கடைசி காலம் வரை எங்களுக்கு நீ வைத்து பாதுகாத்து கொண்டாய். இது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்கு வரும், அநேகர் காண்பார்கள் என்று சொன்னார்கள். அவள் சொல்லியபடியே, அவள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படியே அந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எங்களுடைய குடும்பத்தில் தங்கினது, எங்கள் வாழ்க்கையிலே தங்கினது, எங்கள் குடும்பத்தில் தங்கினது. செழிப்பு உண்டானது, ஆசீர்வாதம் உண்டானது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசிலே, ஏன் சிரசிலே கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறார்? ஏன் ஆசீர்வதிக்கிறார்? உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்னதாக தலை குனிந்து நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்னதாக நிற்பம் அடிச்சினால் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தில் நுகங்கள் எல்லாம் முடியும், சாபங்கள் எல்லாம் மாறும், ஆசீர்வாதம் உண்டாகியிருக்கும். என் அப்பன் இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே தன் சொந்த சிரசிலை முள்முடியை தூக்கினாரே. அந்த முள்ளின் பெயர் பினா கிறிஸ்டி என்று சொல்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த கொடூரமான விஷ முட்கள் அவரை நெருக்கி அவர் தலையிலே குத்தி அந்த இரத்தத்தை பிழிந்தது. ஆம், அந்த இரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை தங்கப் போகிறது, உங்கள் குடியிருப்புகளை தங்கப் போகிறது. அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளிடத்தில் தங்கப் போகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி வேத வார்த்தை எங்களுக்கு சொன்னீரே. இயேசு சுவாமி, கண்ணீரோடு, வறுமையோடு, தரித்திரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உடைய விளையேறப்பட்ட இரத்தம் ஊற்றப்படட்டும், அவள் சிரசிலே ஊற்றப்படட்டும். நீ சிந்தின விளையேறப்பட்ட இரத்தத்தினாலே தகப்பனை எல்லா தரித்திரங்களும்
வறுமைகளும் மாறட்டும், செழிப்பும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலும் தலைமுறையாய் வெளிப்பட கிருபை தாரும். இயேசு இரட்சகரே விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.